என்னோட சந்திரா தான் வேணும். என் உயிரே நீதான் சந்திரா. நீ ஏதாவது தப்பான வழியில போயிடுவியோன்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஐ எம் சாரி. ஆனா நீ ரொம்ப ஜென்யூன்பா. நீ ரொம்ப பெரிய ஆளா வரணும், ப்ரோ இன்லா மாதிரி. ஏன் அவரை விட இன்னும் டாப்ல உன் பேர் வரணும். நீ இந்த மாதிரி சில்லி விஷயங்களை செய்யறத விட்டுட்டு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். அப்பதான் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். மத்தவங்க உன்னை கேலியா பார்த்தா என் மனசு எவ்வளவு வலிக்கும். பேபிக்கு புரியுதா? எப்படியாவது நீ ப்ரோ இன்லாவை விட பெரிய ஆளா வரணும் சந்திரா. இன்னும் கோவமா? சாரி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சந்திரா. எனக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு. முழு பிசினஸ் மேனா என் சந்திரா தான் இருக்கணும். இந்த வீட்டோட முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு ஒரு கம்பீரமான ஆம்பளையா பொறுப்பா இருக்கணும் நீங்க. சந்திர பிரகாஷ்ங்கிற பேரை கேட்ட உடனே மக்கள் அப்படியே கை தட்டணும். அந்த மேடையில நானும் இருக்கணும். சீக்கிரமே உன் கனவெல்லாம் பலிக்கட்டும். விஷ் யூ ஹோல் ஹார்ட்டட்லி சந்திரா. இந்தா உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். என்கிட்ட கோபப்படாத ப்ளீஸ். மாட்டவே மாட்டேன், என்னைக்குமே கோவப்பட மாட்டேன். போதுமா? ஐ லவ் யூ சந்திரா. ஐ லவ் யூ டூ. சாரி மான்சி. அந்த மகமாயி நான் வேண்டினதை உடனே நிறைவேற்றிட்டா சூர்யா. யார் கண்ணும் படாம இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். சூர்யா, நாம இப்பவே கோயிலுக்கு போலாம். அடுத்த 24 மணி நேரத்துக்கு நம்ம 2 பேரும் ஒருத்தர் பார்க்க கூடாது.
பங்கஜ். தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாஸ்க் போட்டு டென்ஷன் ஆன மாதிரி தெரியுது. வாட் ஹேப்பன்? டென்ஷன் மிராஜி, டென்ஷன் எல்லாம் இந்த அணுவால தான். அதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? இட்ஸ் நாட் வர்த். வெயிட், ஐல் ஆர்டர் ஃபார் எ காஃபி. நோ 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 நோ, தேங்க்ஸ் மிராஜி. பங்கஜ், ரிலாக்ஸ். உங்க அளவுக்கு என்னால ரிலாக்ஸ் ஆயிருக்க முடியாது மிராஜி. அது ஐயோ. கூல் 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 கூல். ஹெட் ஆர் டெய்ல்ஸ், விழுந்ததுதான். இப்போ அடுத்தது என்ன பண்றதுன்னு மட்டும் யோசிப்போம். அன்வான்டட் டென்ஷன் நாட் குட் பங்கஜ்ஜி. இதுவே ஏதோ ஒரு சாதாரண மீட்டிங்காவோ இல்ல ஒரு பிசினஸ் விஷயமாவோ இருந்திருந்தா நான் இவ்ளோ டென்ஷன் ஆக மாட்டேன் மிராஜி. ஆனா அந்த அனு இந்த விஷயத்துல ரொம்ப அமைதியா இருக்கா. அதான் எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அப்படின்னா அவ நினைக்கிறது எல்லாம் நடக்கும்னு சொல்ல வரீங்களா? கம் ஆன் பங்கஜ்ஜி. சூர்யா சார் அவளை மீட் பண்ணிடுவாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? தெரியல. ஆனா அவ ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நானும் ஓகே சொல்லி தான் வச்சேன். அனு எப்படிப்பட்டவன்னு சூர்யா சாருக்கு காமிக்கலான்னு நான் ஆசையா இருந்தேன். ஆனா சூர்யா சாரை பார்க்க அவ வரவே இல்லை. இதத்தான் நான் தலைவிதிங்கிறேன். இது எல்லாத்தையும் விட ரொம்ப டேஞ்சர் மிராஜி, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். டேஞ்சர் நமக்கு இல்ல பங்கஜ்ஜி, அவளுக்கு தான். நோ 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 மிராஜி, டைம் இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். நோ நெகட்டிவ் தாட்ஸ் ப்ளீஸ் பங்கஜ். இது வரைக்கும் எனக்கு கிடைச்சது எல்லாமே ஏன் ஹார்ட் ஒர்க்கால மட்டும்தான். நான் இந்த விதி தலையெழுத்து இதெல்லாம் நம்புறதே இல்ல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாட் ரியலி? அந்த மஸ்தான் பாபா கிட்டே கேக்குறேன் என்ன பண்றது. இப்ப என் லைஃப்ல நடந்துட்டு இருக்க எதுவுமே என் கண்ட்ரோல்லயே இல்ல. கிரேட் சூரிய பிரகாஷ் கையை மீறி என்னென்னமோ நடக்குதுன்னா நான் அதை நம்ப மாட்டேன். அடுத்த செகண்ட் என்ன நடக்குங்கிற சுவாரஸ்யம் தான் வாழ்க்கை பங்கஜ். அதை நான் கேள்வியும் கேட்கக்கூடாது, தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணக்கூடாது. அதனால பதில் என்னவா இருந்தாலும் அதை மீற பங்கஜா இருந்தாலும் இந்த கிரேட் சூரிய பிரகாஷா இருந்தாலும் யாராலையும் முடியாது. இதெல்லாம் உனக்கு புரியாது பங்கஜ். மிராஜி, அனு தன் தலையெழுத்தை மட்டும் நம்பி போயிட்டு இருக்கா. நாம வேற வழி தெரியாம அவளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அனு, எப்படிடி இப்படி சும்மா இருக்க முடியுது உன்னால? பாதி நாள் போயிடுச்சுடி. என்ன பண்றதுன்னு யோசிச்சியா இல்லையா? இங்க பாருடி, எல்லாத்தையும் மௌனமா இருந்து ஜெயிச்சிட முடியாது. நாளைக்கு நீ பெங்களூர்ல இருக்கணும். தயாரடி அதுக்கு? தெரியல ரம்யா, என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். முதல்ல இப்படி பாட்டி மாதிரி பேசுறத நிப்பாட்டுடி. அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். பாத்துக்க, நாமெல்லாம் ஜெயிக்க பிறந்தவங்கடி. சாமர்த்தியம் சாதுரியம் எல்லாம் நம்ம கிட்ட இல்லன்னா இந்த உலகம் நம்ம தலையில நல்ல பூண்டு வெங்காயத்தோட மிளகா வரைச்சிட்டு போயிட்டே இருக்கும். பிராக்டிகலா உன் பிரெயினை யூஸ் பண்ணுடி. என்ன பண்ணலாம்னு இப்பவாது யோசிடி. நான் எல்லாத்தையும் அந்த கடவுள் கிட்ட விட்டுட்டு ரம்யா, நீ வீணா என்ன குழப்பாத. என்னடி உளற? அந்த கடவுளுக்கு சாமி கண்ணு காலனில அணுவோட பிரச்சனையை தீக்கிறது மட்டும்தான் வேலையா? நம்மெல்லாம் 2K கிட்ஸ்டி. இந்த மந்திரம் மாயம் விதி இது எல்லாத்துலயும் நம்பிக்கை வைக்காம நம்ம கையையும் மதியையும் மட்டும்தான் நம்பணும். ஆத்தா வந்திருக்கா. ஆத்தா மகமாயி வந்திருக்கா. ஆத்தா உன்னை தன்னடத்துக்கு வர சொன்னாலே ஏன் இன்னும் தயக்கம் மகளே? போ மகளே போ, போய் மடியேந்து தாயி. நல்லது நடக்கும் மகளே, அவ கூப்பிடுற இடத்துக்கு போ. ஆத்தா வந்திருக்கேன், ஆத்தா மகமாயி வந்திருக்கேன், உங்க கவலையெல்லாம் தீர்க்க வந்திருக்கேன். ஆத்தா வந்திருக்கேன், ஆத்தா மகமாயி வந்திருக்கேன். என்னடி, கொஞ்ச நேரம் முன்னாடிதான் நாம எல்லாம் 2K கிட்ஸ், இந்த விதி மந்திர மாயெல்லாம் நம்பாதன்னு எனக்கு கிளாஸ் எடுத்த. இப்போ என்னடா கைய கூப்பி நின்னுட்டு இருக்க? எனக்கே தெரியலடி, ஏதோ ஒரு பவருக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருக்குடி.
அவங்க சொன்னதுல உன் லவ் மேட்டருக்கு ஏதோ ஒரு தேர்வு இருக்குன்னு தோணுதுடி. ஆமாப்பா, நாகக்காரி, புத்து கோயில், வேப்ப மரம்லாம் இருக்கும். உங்க சம்பந்தி இங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரமே, அவருக்கு தெரியும், அதான் கேட்டேன். போயிட்டாரா? என்ன இப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லாம போலாமா போயிட்டாரு? ஓ, போய் 4-5 வருஷம் ஆகுதா? சரி சரி, இது கேட்கதான் கூப்பிட்டேன். சரி, நான் வைக்கிறேன். என்ன ஃபாரின் போயிட்டாரா? இல்ல சுப்பு, மொத்தமா போயிட்டாராம். ஐயோ, உலகத்தை விட்டே போயிட்டாரா? அட பாவமே. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். யாரோ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தியே. ஆ, கேட்டிருக்கேன், இன்னும் சரியான பதில் வரல, திருப்பி கேட்குறேன். சுப்பு, ம். ஒருவேளை நம்ம தேடுற கோயிலு சூர்யா சார் வீட்டு பக்கத்துல இருக்கலாம்ல? ஏ, புத்து வாசல்ல தான் கோயில் இருக்குன்னாங்க, பங்களா வாசல் நான் சொன்னாங்க. நீ பாட்டுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டு வச்சிடாத. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பை. நிச்சயம் சூர்யா சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை கேட்டா கோயில் எங்க இருக்குன்னு சொல்லிடுவாரு. புஷ்பா, வாய்ப்பை தவற விட்டுடாதே. அண்ணே, உங்களுக்கு என் மேல கோவமாண்ணே? சந்திரா, இல்லாம இருக்குமாண்ணே? ஏன்னா நான் பண்ற வேலையெல்லாம் அப்படிதானே இருக்கு. யாருக்கு தானே கோவம் வராது? ஆனா நான் செய்யற ஒவ்வொரு வேலையும் ரொம்ப ஹானஸ்டா செய்ய தானே ட்ரை பண்றேன். யாருக்கும் என்னால நஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சு யோசிச்சு தானே பண்றேன். கடைசியில பார்த்தா என்னையே ஏமாத்திடுறாங்கண்ணே. ஏன்னா எனக்கு மட்டும் இப்பெல்லாம் நடக்குது? எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலண்ணே. சந்திரா, நடந்தது நடந்துருச்சு, அமைதியாரு. பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? நீ ஒவ்வொரு விஷயத்தையும் மனசார யோசிச்சு ரொம்ப நியாயமா ஆர்வமா தான் செய்யற. ஆனா உன் கூட வியாபாரம் செய்யறவங்க எல்லாம் உன் மனசுக்கு ஒரு விலை வச்சு உன் ஆர்வத்தை தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதானே, அதேதான், ரொம்ப கரெக்டா சொன்னீங்கண்ணே. எல்லா பயலுகளும் என் மனசை மிஸ்யூஸ் பண்றாங்கண்ணே. அந்த களவாணி பயலுங்களா எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அனுபவம். நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம பாதத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தடுத்து வைக்கிற அடியில நாம ஜெயிச்சோன்னு மனசுல ஆழமா யோசிச்சுக்கிட்டே நடக்கணும். தப்பே செய்யாம யாருமே ஜெயிச்சது கிடையாது. தப்பு செய்யறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீ அதிர்ஷ்டசாலி. ஆனா ஒரு விஷயம், நாம செஞ்ச தப்ப திரும்ப இன்னொரு தடவை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல நீ உறுதியா இருக்கணும். உன் மேல அன்னைக்கு கோவம் வருது ஏன்னு தெரியுமா? நான் ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கேன். கரெக்ட். இப்ப நீ ஒருத்தரை நம்பி பணம் போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிற. அப்புறம் தான் உனக்கு புரியுது அவர் ஆள் சரியில்லை, உன்னை ஏமாத்திருக்காருன்னு, உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காருன்னு. அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? சும்மா காண்டாயிருவேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அடிச்சு கொல்றதுக்கு வெறியாயிருவேன். இப்ப அண்ணிய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ அவங்கள நல்லா பார்த்துப்பேன்னு நம்பி தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன் வீட்டை எல்லாம் விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காங்க. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல நீ தோத்து போய் அவங்க முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்களுக்கு கோபம் வராதா? வரும், நிச்சயமா வரும். இதை பாரு சந்திரா, பிசினஸ், பணம், நம்பிக்கை இதெல்லாம் ஓகே. ஆனா நமக்கு குடும்பம் முக்கியம். நமக்கு நிஜமான ஒரு எனர்ஜி கிடைக்கிறது நம்ம குடும்பத்துல இருந்துதான். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கவலைப்படுறாங்கன்னா நம்மளால ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். சின்ன வயசுல நம்ம தப்பை எல்லாம் அம்மா திருத்துவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆன பின்னாடி நம்ம தப்பை பொண்டாடி தானே திருத்துவா. ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் இயல்பாவே தாய்மை இருக்கும். அதை நாம புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல சும்மா எரிஞ்சு விழாம நம்ம கிட்ட இருக்கிற தப்பையெல்லாம் உணர்ந்து நம்ம திருந்திக்கிட்டா குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கும். அண்ணி சொல்றதெல்லாம் உன் நன்மைக்காக தான். அவங்க சொல்றதை கேளு. உன் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க அண்ணி.
டோன்ட் ஸ்பாயில் ஹர் ட்ரஸ்ட். சரிண்ணே, எனக்கு புரியுது. பிந்து, சொல்லுங்கம்மா. சூர்யாவுக்கு ஃப்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. சூர்யா, அம்மா, போன் அடிக்குதுப்பா. ஹலோ. ஹலோ சார், நான் தான் அனு அம்மா புஷ்பா பேசுறேன். ம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? ஆ, நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கோம் சார். சார், அன்னைக்கு இட்லி ஃப்ரை பண்ணி கொடுத்திருந்தேனே, அது நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சார்? நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல, இன்னைக்கு பிரெட் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அனு இன்னைக்கு ஆபீஸ்க்கே போல சார். பரவாயில்ல, சொல்லுங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சார், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு. சொல்லுங்க. சார், இந்த புத்து இருக்கிற கோயிலு. புத்து இருக்கிற? ஹலோ சார், சார், புத்து கோயில். ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. ஹலோ. சுச்சோ, கட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஐயோ, இந்நேரம் போத்து காசு கல்யாணமோ. எங்கம்மா போற? போன்ல காசு காலி ஆயிடுச்சுடி, ரீசார்ஜ் பண்ண போறேன். 4 பேருக்கு போன போட்டு கோயில் எங்க இருக்குன்னு கேட்க வேணாமா? கோவில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேமா. நிஜமாவாடி? எங்க இருக்கு? நானே கூட்டிட்டு போறேன். அம்மா மகமாயி, எப்படியோ வழி காமிச்சிட்டம்மா.